கடல் மட்டத்திலிருந்து 1100 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு மலை பிரதேசத்திற்கு யாராவது படகில் பயணம் செய்ய முடியுமா? கேட்கவே விசித்திரமாக இருக்கும் இந்த புவியியல் கோமாளித்தனத்தை ஒரு புனித நூல் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? மத விவாதங்களில் கிறிஸ்தவ வேதாகமத்திற்கு எதிராக அடிக்கடி ஒரு துருப்புச் சீட்டாக முன்வைக்கப்படும் பெயர்தான் பர்னபா சுவிசேஷம். இந்த நூல் உண்மையில் ஒரு புனித ஆவணமா அல்லது 14ஆம் நூற்றாண்டில் அரங்கேற்றப்பட்ட ஒரு வரலாற்று மோசடியா என்பதை ஆதாரங்களுடன் இங்கு பார்ப்போம். இந்த நூல் தன்னை இயேசுவின் சீடரான பர்னபா எழுதியதாக கூறுகிறது. ஆனால் வேதாகமத்தின் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களின் சீடர் பட்டியலில் பர்னபா என்ற பெயரே இல்லை. பர்னபா என்பவர் இயேசுவின் காலத்திற்கு பிறகு பவுலோடு இணைந்து பணியாற்றிய ஒரு நற்செய்தியாளர் மட்டுமே. தன் அடையாளத்திலேயே பொய்யை கையாளும் ஒரு நூல் எப்படி சத்தியமாக இருக்க முடியும்? இயேசுவின் காலத்து நூல்கள் கிரேக்கம் அல்லது அரமேய மொழியில் இருந்தன. ஆனால் பர்னபா சுவிசேஷத்தின் மூல பிரதிகள் லத்தீன் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளில் மட்டுமே உள்ளன. இதில் 14ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய கலாச்சாரத்தின் சாயல் அப்பட்டமாக தெரிகிறது. உதாரணமாக, இதில் ஜூப்ளி ஒவ்வொரு 100 ஆண்டிற்கு ஒரு முறை வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் கிபி 1300இல் போப் பொனிஃபேஸ் தான் இதை 100 ஆண்டிற்கு ஒரு முறை என மாற்றினார். அதற்கு முன் யூத மரபில் இது 50 ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே இருந்தது. இயேசுவின் காலத்தில் இல்லாத ஒரு நடைமுறை இதில் இருப்பது இது ஒரு இடைக்கால புனைவு என்பதற்கு தெளிவான சான்று. வேதாகமத்தை எதிர்க்க இதை சிலர் பயன்படுத்தினாலும் இது இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கே முரணானது. குர்ஆன் இயேசுவை மெஸ்ஸியா அல் மசீஹ் என அங்கீகரிக்க, இந்த நூலோ இயேசு மெஸ்ஸியா இல்லை, முகமது நபிதான் மெஸ்ஸியா என குர்ஆனையே மறுக்கிறது. மேலும் நபிமார்களின் எண்ணிக்கை 1,24,000 என்று ஹதீஸ்கள் கூற, இது 1,44,000 என்கிறது. மரியாள் பிரசவ வேதனையை அனுபவித்ததாக குர்ஆன் கூற, இது வலியே இல்லை என்கிறது. வானங்கள் 7 என்பதற்கு பதிலாக 9 என்கிறது. இதனால் நடுநிலையான இஸ்லாமிய அறிஞர்களே இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. இதன் 20வது அதிகாரத்தில் இயேசு படகு ஏறி நாசரேத் சென்றதாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நாசரேத் என்பது கடல் மட்டத்திலிருந்து 1100 அடி உயரத்தில் உள்ள ஒரு மலை பிரதேசம். ஒரு மலை உச்சிக்கு எப்படி படகில் செல்ல முடியும்? அந்த நிலப்பரப்பு குறித்து அறிவில்லாத ஒரு நபர் கற்பனையாக எழுதிய கதை இது. வரலாற்று பிழைகள், மத மற்றும் புவியியல் தவறுகள் நிறைந்த பர்னபா சுவிசேஷம் என்பது ஒரு இடைக்கால புனைவு. வேதாகமத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சியால் உருவாக்கப்பட்ட இந்த மாயை உண்மையான ஆதாரங்களின் முன் தவிடுபொடியாகிறது. போலி ஆவணங்களை கேடயமாக பிடிப்பதை விடுத்து உண்மையான வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் உண்மையை அறிவோம், சத்தியத்தில் நிலைத்திருப்போம்.